பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு குக்கர் எடுங்க, அதை அடுப்பில் மேலே வைங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா சூடானதும் நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்குனது இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பிரியாணி மசாலா பவுடர் வீட்டில் ஃபைனாக பவுடர் பண்ணது போட போகிறோம். வெளியில் வாங்குறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்பிளேல உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வீட்டில் பண்ணி 1 இயர்க்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிரியாணி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் அண்ட் ஜாதிக்காய், அன்னாசி அண்ட் பாசி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஃபைனாக வறுத்து நீங்கள் பவுடர் பண்ணி வைக்க போகிறீங்க. அந்த பவுடரை தான் நான் இப்போ 2 டீஸ்பூன் இந்த ஆனியன் மேலே போட போகிறேன். அண்ட் இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டர் பண்ணுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் தென் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மீன் டைம் இது எல்லாமே ஆக்சுவலாக எங்கிட்ட ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது நான் சைடில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா என்னோட சிக்கன் வந்து அதில் சால்ட்டு, மஞ்சள் பொடி அண்ட் வத்தல் பொடி அண்ட் தென் லைட்டாக மல்லிப்பொடி இவ்வளவும் போட்டு லைட்டாக கொஞ்சமாக லெமன் விட்டு நான் அதை நல்லா வந்து தடவி வச்சுருக்கேன். பிகாஸ் அதில் கொஞ்சம் நேரம் ஊறட்டணும். ஸோ நம்ம இங்கே குக்கிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அங்கே சைடில் நீங்கள் எல்லாமே நீங்கள் மசாலா போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே சிக்கன் பீஸ்குள்ளால் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நான் பச்சை மிளகா சொன்ன மாதிரி போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டதுக்கப்புறமா அந்த சிக்கன் இருக்குல்ல, நம்ம ஊற வச்சுருக்க அந்த சிக்கன் அதை எடுத்து நம்ம இதில் போட போகிறோம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சிக்கனுக்கு முன்னாடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். அண்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் போட போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிக்கனை வந்து சோக் பண்ணி வச்சுக்கிறனால நமக்கு டைம் நிறைய சேவ் ஆகுது. அது 30 மினிட்ஸ் அங்கே சோக் ஆகிற டைமில் நம்ம இங்கே ப்ரிப்பரேஷன் முடிச்சிடலாம். அண்ட் தென் நம்ம இப்போ பாருங்கள், நான் அழகாக மசாலா போட்டிருக்கேன். நல்லா அழகாக அப்சர்வ் ஆகிருக்கு. பீஸ்லாம் அந்த கலர் மாறி இருக்கு பாருங்கள். அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும். அண்ட் தென் குக்கரோட அடிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு அந்த ஸ்பைஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஒட்டிடும். ஸோ அது ஒட்டாமல் உங்களுக்கு நீட்டாக வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து சிம்மில் தான் வச்சு குக் பண்ணணும். நிறைய பேருக்கு ராங் கான்செப்ட் இருக்குது. ஹை ஃப்ளேம் வச்சா நமக்கு சீக்கிரமாக குக் ஆயிரும் அண்ட் வந்து நம்மளோட டைம் சேவ் ஆகும், நம்ம சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. பட் அது ராங்கான கான்செப்ட். நீங்கள் சிம்மில் வச்சாலே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆகும் அண்ட் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபுட்டு. எப்பவுமே நீங்கள் அந்த சிம்மில் வச்சு எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நீங்கள் அது குக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வாட்டர் எல்லாம் உங்களுக்கு ட்ரை ஆகாம இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம சிம்ல வச்சிருக்கோம் பட் சீக்கிரமா குக் ஆயிட்டு அந்த ஆயில்லாம் பாத்தீங்கன்னா அப்படி நல்லா அழகா செப்பரேட் ஆகி வருது பாருங்க. அந்த ஆனியன்ல இருந்து அண்ட் சிக்கன்லாம் நல்லா அழகா மசாலா எல்லாம் அதுக்கு மேல வந்து நம்ம 30 மினிட்ஸ் வச்சனால அந்த கலர் பாருங்க, சிக்கனோட கலரே மாறி இருக்குது. அண்ட் தென் அந்த ஆயில் எல்லாம் அப்படி செப்பரேட் ஆகி வருது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு பவுல் மல்லி இலை அண்ட் புதினா இலையை நம்ம வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அதில் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா 5 சின்ன தக்காளி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கோம். அதை அதில் போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ண போறோம். நான் சின்ன தக்காளினால 5 எடுத்திருக்கேன். நீங்க 3 எடுக்கலாம். பட் அது ஆப்ஷனல். சப்போஸ் உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்க அதை ஆட் பண்ண வேணாம். அண்ட் தென் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்குவேன். அண்ட் தென் நம்ம 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரக பவுடர் ஆட் பண்றேன். அண்ட் தென் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த ஸ்பைஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃபைனா நீங்க வந்து நல்லா ஸ்டேர் பண்ணுங்க. நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த மசாலா ஃபுல்லா வந்து அந்த ஃப்ரை ஆகணும். உங்களுக்கு அதுல நல்லா குக் ஆயிருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். 3 கிளாஸ் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நான் அரை முறை எனக்கு தேங்காய் யூஸ் ஆயிருக்குது. அதை நல்லா நான் மிக்ஸி ஜார்லேயே கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் மில்க் மட்டுமே எடுத்துருக்கேன். அதில் செகண்ட் தேர்ட்லாம் நான் திரும்ப கிரைண்ட் பண்ணி எடுக்கல. அண்ட் தென் இந்த மில்க்கும் அந்த ஸ்பைஸும் எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்க போகுது. அண்ட் தென் ஹாஃப் லெமன் நான் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விடுறேன். ஸ்குவீஸ் பண்ணும்போது அந்த லெமன் வந்து எப்பவுமே டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி விடும். உங்களுக்கு மசாலா ஜாஸ்தி சீரா ஜாஸ்தி எனிதிங் பட் அதோட டேஸ்ட்டும் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம அந்த லெமன் விட்டுட்டு அதுக்கப்புறமா கீ ஆட் பண்ண போறோம். இப்போ நமக்கு வந்து தேங்காய் பால் ஆல்ரெடி நம்ம ஆயிலியா இருக்கிறதுனால நம்ம கீ வந்து நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. லிமிட்டடா ஆட் பண்ணா போதும். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ண போறோம். 1.5 கிளாஸ் அரிசி நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த ரைஸை நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ண போறோம். அண்ட் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வைக்க போறோம். ஒரு விசில் வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ண போறேன். அண்ட் யூ ஆர் கோயிங் டு see the magic how the biryani is going to
be very tastier. பாப்போமா நம்ம அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுவோம். Let's see the beautiful biryani and how Enzeleta is going to enjoy the biryani. அவளோட இன்னைக்கு சண்டே லஞ்ச் பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு. Actually she is only taking the video and she likes cheese biryani and she likes to enjoy this. Chicken biryani and leg piece. முதல்ல நான் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த பிரியாணி சாப்பிடுறேன். செம்ம ருசி. ஐயோ பீஸ் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதே கிடையாது. அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. செம்ம கலர்ஸ் ரொம்ப செம்மையாக இருக்கும். So if you like this video, please subscribe and share with your friends. And mummy, உங்களுக்கு thank you சொல்லிக்கிறேன் என்னோட ஸ்பெஷல் டிஷ்க்கு. Bye.